நண்பர்களே வணக்கம். இது 100 நாள் கடின மறக்க சவால்ல நாள் 53. தம்பி காலையிலே எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிளைமேட்டு 12 மணி ஆகி நல்லா இருந்துச்சு, வெயிலெலாம் வராமல். அதனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போசிங் கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன். டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடி நல்லா சேஞ்சே தெரியுது. லெக்கு தான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம். அப்படியே மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனை பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் ஆனோடனே ஜிம்மை பார்த்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு பைக்கு நமக்கு கிடைக்கல, அதனால் பஸ்ஸில் தான் போனேன். பஸ்ஸில் வழக்கமாக கண்ட்ரக்டர் வந்து நான் 20 ரூபா கொடுப்பேன், எங்கள் ஊர்லேருந்து சங்கரவெளிக்கு 12 ரூபா. 20 ரூபா கொடுத்தோன்னே தம்பி 2 ரூபா சில்லற இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆகிற கண்ட்ரக்டர் இன்னைக்கு 10 + 2 12 ரூபா கையில் நேராக கொடுத்தோன்னே ஒரே சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்தாரு. நீங்களும் அடுத்த தடவை போனீங்கன்னா கரெக்டான சில்லறையை கொடுத்து பாருங்கள், கண்ட்ரக்டர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். அப்படியே வந்து இன்னைக்கு லெக்கு தான் ஜிம்மில். தம்பி இன்னைக்கு வந்து வழக்கமாக ஸ்குவாட் எப்படி போடுவோம்னா லெக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் வெயிட்லாம் புஷ் பண்ண மாட்டேன், கரெக்டான வெயிட்டில் 12 ரெப்பு அப்படி போட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து தம்பி 100 கிலோ வச்சு எத்தனை ரெப்பு போகுதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 ரெப்பு தான் கொஞ்சம் தெளிவாக போச்சு. இதுவும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கடை போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். லெக் அப்படி போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம நண்பர் கூட பேசிக்கிட்டே வாக்கிங் தான். பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வாக்கிங்கை போட்டு நண்பர் அவர் வீடு வந்தோடனே பிரிஞ்சுட்டாரு. நம்ம பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டது செமிக்க தண்டி நம்ம ஜாக்கி பாண்டியர் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு இன்றைக்கி நிலா பயங்கரமாக அப்படி பிரைட்டாக இருந்துச்சு. தென்னை மரத்தோட நிலாவை பார்க்கவே எனக்கு சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி தூக்கத்தை போட்டேன். நண்பர்களே, தொடர்ந்து தொடர்பு இருங்க. நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம்.